சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே டல்லா இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, "நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சத்யா வந்து ஒன்றுத்துக்குமே லாக்கியே கிடையாதம்மா. அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அவனுக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து சம்மதம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கல்ல. ஆனால் நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? இவ்வளோ படிச்சிருக்கம்மா, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்ச லைஃப்பை பார்த்தீங்கள அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததா, "எதுக்காகவும் கவலைப்படாதடா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்ததா மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கூட வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கடுத்ததா அந்த பொண்ணோட அம்மா வந்து பேசிட்டு போனது, இப்படி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா நம்ம மேலே பாசமாக இருக்காங்க, ரோகிணியும் நம்ம மேலே பாசமாக இருக்கா, இப்போ புதுசாக ஒரு வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி மனோஜ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.